வணக்கம் நண்பர்களே. இந்த பூமியில இதுவரைக்கும் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பல கொடூரமான உயிரினங்கள் வாழ்ந்து வர ஒரு இடம்தான் அமேசான் மழைக்காடு. அது மட்டும் இல்ல, இந்த காட்டுப்பகுதி பல இயற்கை அதிசயங்களையும் மனிதனுக்கே புரியாத அமானுஷ்யங்களையும் தன்னுள் அடக்கியிருக்கு. இப்போ அந்த அமேசான் மழைக்காடுகளின் ஆச்சரியங்களையும் அதுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற சில மர்மங்களையும் டீப்பா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட எனக்கும் மோட்டிவேஷன் இருக்கும். சோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். அமேசான் மழைக்காடு பூமியில இருக்க மிகப்பெரிய காடு. இதோட பரப்பளவு சுமார் 55 லட்சம் சதுர கிலோமீட்டர். அதாவது நம்ம இந்தியாவோட பரப்பளவை விட 60% அதிகம். உலகத்திலேயே நீளமான நதி நைல் நதி தான். ஆனா நீர்வரத்து அதிகமான நதின்னு பார்க்கும்போது அது அமேசான் நதி தான். இது சுமார் 6400 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து பெருங்கடல்ல கலக்குது. ஒவ்வொரு செகண்டுக்கும் 20 கோடி லிட்டர் தண்ணீர் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு சேருது. அமேசான் காடுல 39,000 கோடி மரங்களும் சுமார் 40,000 வகை தாவரங்களும் இருக்கு. இதுல இன்னும் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படாத அரிய தாவரங்களும் இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதோட உட்பகுதியில 400க்கும் மேற்பட்ட நில உயிரினங்கள், 3000க்கும் மேற்பட்ட நன்னீர் மீன்கள், 1300க்கு பறவை இனங்கள், 500க்கும் மேற்பட்ட விலங்குகள் வாழ்கின்றன. அந்த அளவுக்கு உயிர்கள் நிறைந்த காடு இது. அமேசான் காடுகளை உயரத்தின் அடிப்படையில் 4 லேயர்களா பிரிக்கலாம். எமர்ஜென்ட், கேனாபி, அண்டர்ஸ்டோரி, ஃபாரஸ்ட் ஃப்ளோர். இப்போ ஒன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் லேயர் எமர்ஜென்ட் லேயர். 60-80 மீட்டர் உயரமுள்ள பிரம்மாண்டமான மரங்கள். இவையில பல மரங்கள் 1000 வருடம் பழமையானவை. இதுல காணப்படும் கெபாக் மரம் அவதார் படத்துல வர்ற அந்த மிகப்பெரிய மரத்துக்கே இன்ஸ்பிரேஷன். இங்க கிளிகள், கழுகுகள், கிளைடர்ஸ், வவ்வால்கள் மாதிரியான பறவை இனங்கள் நிறைய. மேலிருந்து சூரிய ஒளி நேராப்படும் இடம் இதுதான். இரண்டாவது கேனாபி லேயர். இதுதான் காடு முழுக்க கூரை மாதிரி காப்பாற்ற பகுதி. 20 முதல் 45 மீட்டர் உயரமுள்ள மரங்கள் அடர்த்தியாக நின்று சூரிய ஒளியை கீழே போக விடாது. அதனாலதான் கீழே இருளாக இருக்கும். இங்கதான் நிறைய கிளிகள், டூக்கன்ஸ், மெக்காஸ், ஸ்லாத்ஸ், குரங்குகள் மற்றும் பறக்கும் பூச்சிகள் வாழ்கின்றன. இது அமேசானின் இதயம்னு சொல்லலாம். மூன்றாவது அண்டர்ஸ்டோரி லேயர். இது மிக இருண்ட பகுதி. பெரிய இலைகள், ஈரப்பதம் நிறைந்தது. இங்கதான் காட்டு அரசன் ஜாக்வார் ஆட்சி செய்றான். அதோட சேர்ந்து ரொம்ப அழகான ஆனால் ஆபத்தான பாய்சன் டாட் ஃப்ராக்களும் இங்கே இருக்கு. ஒரு கவளையோட விஷம் 10 மனிதர்களை கொள்ள அளவு. நான்காவது ஃபாரஸ்ட் ஃப்ளோர். இதுதான் தரைப்பகுதி. இங்க பூச்சிகள், புழுக்கள், மஷ்ரூம்ஸ், ஃபங்கஸ் எல்லாம் நிறைய. பயோலூமினசன்ஸ் கொண்ட சில உயிரினங்கள் தன்னிச்சையா ஒளி வெளிப்படுத்தும். இதோட மத்தியில்தான் உலகின் மிக ஆபத்தான புல்லட் ஆண்ட் இருக்குது. அது கடிச்சா ஒரு புல்லட் உடம்புக்குள்ள அடிச்ச மாதிரி வலி. அதேபோல மிகப்பெரிய ஹர்குலஸ் பீட்டில், இக்வானா, ஹண்டீட்டர் மாதிரியான பல உயிரினங்களும் இங்க வாழ்கின்றன. ஆனால் இவ்வளவு உயிர்களும் அழகும் கொண்ட இந்த அமேசான் மழைக்காடு இப்போ மனிதர்களால் மெதுவா அழிக்கப்படுது. கடந்த நூற்றாண்டிலேயே 20% காடு அழிஞ்சாச்சு. காட்டுத்தீ, வெப்பநிலை உயர்வு, மரம் வெட்டுதல் இவை எல்லாம் சேர்ந்து இன்னும் பல இடங்களை அழிக்குது. இது தொடர்ந்தா அடுத்த 50 வருஷத்துல அமேசான் மொத்தமா மறைந்து போயிடும் அபாயம் இருக்கு. அப்படி நடந்தா பூமியில 20% ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் இந்த காடு இல்லாம போயிடும். அது மனித இனத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. இயற்கை நமக்கு தந்த இந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தை பாதுகாத்து வாழ வச்சாதான் நம்மளும் வாழ முடியும். அமேசான் இல்லாம பூமி உயிரோட இருக்க முடியாது. அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் இயற்கையை காப்பாற்றணும் என்பதுதான் இந்த காடின் அழைப்பு. அமேசான் மழைக்காடு இல்லாம பூமி எப்படி இருக்கும்? மனிதர்கள் உயிர் வாழ முடியுமா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு அதிசயமான கதை சந்திப்போம். நன்றி நண்பர்களே.